Hi students, 10th max exercise 3.10 la second sum. The number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by g of n equal to n square minus n divided by 2, where each team plays with every other team exactly once. A league schedules 15 games. How many teams are in the league? ஓகே, என்ன கொஸ்டின் சொல்லிக்கிறாங்கன்னா, த நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ், ஒரு குறிப்பிட்ட வாலிபால் கேம்ஸ் நடக்குது, ஷெட்யூல் படி லீக் மேட்சாக நடக்குது. எத்தனை டீம்ஸ் இருக்குதுன்னா n டீம்ஸ் இருக்குது. எத்தனை டீம்ஸ்னு நமக்கு தெரியல. பட் அப்படி விளையாடக்கூடிய கேம்ஸ் மொத்தம் எத்தனைங்கிறத நம்மளோட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஜிங்கிறது கேம்ஸோட எண்ணிக்கை, டீம்ஸ். ஓகே, gn ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n பை 2ன்னு இருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஈச் டீம்ஸு பிளேஸ் வித் எவரி அதர்ஸ் டீம்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். ஒவ்வொரு டீமும் மற்ற டீம்ஸ் கூட எக்ஸாக்ட்லி ஒரு டைம் ஆகுது மோதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏ லீக் ஷெட்யூல் 15 கேம்ஸ். அப்படி ஒவ்வொரு டீமும் மற்ற டீம்ஸ் கூட மோதுறதுனால நமக்கு மொத்தம் எத்தனை கேம்ஸ் கிடைக்குதுன்னா 15 கேம்ஸ் கிடைக்குது. அப்படி 15 கேம்ஸ் கிடைக்கும் போது எத்தனை டீம்ஸ் மோதும், ஹவு மெனி டீம்ஸ் ஆர் இன் த லீக், அப்போ எத்தனை டீம்ஸ் மோதி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கிவனில் நம்ம g of n எடுத்துக்கலாம். g of n equal to n square minus n divided by 2 கொடுத்துருக்கிறது. இதுதான் நம்மளோட ஒரே கீ. இதை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணி ஆகணும். ஸோ g of nங்கிறது மொத்த கேம்ஸோட எண்ணிக்கை. இங்கே என்ன கொடுத்துருங்க, 15 கொடுத்துருவாங்களா? அப்போ g of nங்கிறது தான் 15. ஸோ 15 equal to n square minus n divided by 2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ டிவைடட் பை 2 இந்தாண்ட கொண்டு வந்துடலாமா? கொண்டு வரும்போது 15 into 2ன்னு வரும். அப்போ 30 equal to n ஸ்கொயர் மைனஸ் என்னன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த 30 அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ மைனஸ் 30 ஆகுமா? n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 30 ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். கிடைக்கிற ஆன்சர் தான் நம்ம என்னோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதில் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறோம், சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறோம். கான்ஸ்டன்ட்டு தான், ஏன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் இல்லை. அப்போ கான்ஸ்டன்ட் தான் நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட் மைனஸ் 30. சம் ஆஃப் ரூட் என்னது? -1. ஸோ 2 நம்பர் மல்டிபிள் பண்ணால் -30, அது 2 நம்பர் ஆட் பண்ணால் -1. என்ன வரும்? 6 5s வருது. ஓகே, நம்ம -1 வரணும், -30 வரணும். இதுக்கு மைனஸ் கொடுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்மளுக்கு போகிற சம் ஆஃப் ரூட்டில் -1னா பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது 2 மல்டிபிள் பண்ணிப்பார். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 6 5s 30 வந்துருச்சு. ஓகே, அடுத்தது இது 2 ஆட் பண்ணும்போது -1 வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபேக்டர். ஸோ இந்த ஃபேக்டர் இங்கே அப்ளை பண்ணுறோம். n இங்கே என்ன இருக்குது? -6. அடுத்தது n இது என்னது? +5 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 ஃபேக்டரையும் தனித்தனியாக பிரிக்கிறோம். n - 6 ஈக்குவல் டு 0, n + 5 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல n ஈக்குவல் டு -6 வந்தால் அப்படின்னா +6. ஓகே, இந்த இடத்துல என்ன கிடைக்குதுன்னா n ஈக்குவல் டு +5 வந்தால் அப்படின்னா -5. ஓகேவா? ஸோ எப்பயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி பாசிபிலிட்டியில் நெகட்டிவ் வேல்யூ பாசிபிள் ஆகாது. மைனஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ என்னங்கிறது ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ இங்கே இடத்துல பாசிட்டிவ் வேல்யூ என்ன ஆகுது? 6 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ இருக்கும்? தேர் ஆர் 6 டீம்ஸு. எப்படி நம்ம 6 டீம்ஸ் சொல்கிறோம்? என்னங்கிறது நம்பர் ஆஃப் டீம்ஸ் தானே. ஸோ இங்கே எத்தனை கிடைக்குது? 6 தான் இருக்குது. ஸோ n = 6னால 6 டீம்ஸு இந்த லீக்கில் எத்தனை டீம்ஸ் இருக்கும்? 6 டீம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த -5ங்கிறது நம்ம எழுதக்கூடாது, எடுத்துக்கூடாதுல்ல. ஸோ அந்த இடத்துல நெகட்டிவ் நாட் டேக்கன். ஸோ நெகட்டிவ் நாட் டேக்கன் எழுதிடலாம், நான் cannot be taken எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ இந்த டீமில் மொத்தம் இந்த லீக்கில் 15 கேம்ஸ் நடக்கிறதுக்கு எத்தனை டீம்ஸ் தேவைப்படுது? 6 டீம்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஓவர்.